சொல்லப்படாத கதாபாத்திரங்கள். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது. நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. என்னோட ஸ்பெஷல் ஹீரோ ஹலோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க. அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நம்மளால ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தண்டகாரணியம் குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாரும் அதான் சொல்லிகிட்ருக்கோம். இது டைரக்டர் அதியனோட எனக்கு 2வது படம். குண்டு படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேலே வச்சுருக்கோம் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய இயக்குனர் அதியன் ஆதிரே அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, தண்டகாரண்யம் புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள். அதியனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோடய கோஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மது, ராமண்ணா, முருகண்ணா, வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள், விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டகாரண்யம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோடய முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பா ரஞ்சித்தோட ஒரு டைரெக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது, ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது. நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேறு லைவ் சவுண்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, நான் வந்து என்னோடய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்காக எனக்கு ஒரு கேரக்டரை கொடுத்துனீங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டகாரண்யம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியாக பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அந்த டைலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதியன் தோழர் கால் பண்ணி என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, கேர் இருக்குது. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோடய ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வேறு நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹாவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ், பட் ஐ எம் ஷுர் எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லோரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸு கூட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. It's been a great experience. Thank you so much. Thank you so much. மீன்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும், ஒரே ஒரு கொஸ்டின். அப்படின்னு ஆக்சுவலாக நீங்கள் கலையரசன் கூட நடிச்சிங்களே, ஆமாம், நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாச்சும், அதாவது இன்டர்வியூவில் சொல்லாதது ஏதாச்சும்? சுவாரஸ்யமானா
இல்ல ட்ரெய்லர்லாம் Special-ஆ? அதான் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது தெரிஞ்சு நிறைய ஸ்பெஷல் இருந்துச்சு. பட் அதே படத்துலயே பார்த்துக்கிறோம் நாங்க. இப்போ வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. நம்ம வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து ஒரு நம்ம மட்டும் தான் இருந்துச்சு. ஆஸ் இன் நம்ம கோஸ்டார்ஸ் நம்ம 4 பேர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே நம்ம நிறைய ஃபன் பண்ணேன். அதான் ரொம்ப நம்மளாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலாக கலையரசனை பத்தி ஏதாச்சும் ஏன் நல்ல விஷயமா? கலை நல்ல விஷயம். கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். நம்ம என்னோட மேபி இப்போ டோட்டலாக ஒரு 4-5 படம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் 2 படமாக என்னோட ஹீரோவாக கலையரசன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ ஹலோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க. அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ. இயக்குனர் அதியன் ஆதரை பத்தி சும்மா 2 லைன்ல டக்குன்னு சொல்லுங்க. அதியன் தோழர். அதியன் தோழர். ஓகே சாரி, அதியன் தோழர். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதியன் தோழர் வந்து ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது மாதிரி ஒரு குழந்தை. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள். அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியோர். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டேன். அதுவும் நான் அந்த டைமில் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளோ தமிழ் கூட வரல. ஸோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்கெல்லாம் சும்மா அப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருப்பேன். சரி அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி நான் சொல்கிறது ஆக்சுவலாக அவங்க எதுவுமே புரியல. ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலாக நான் பேசும்போது சரி ஓகே, அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி ஐ தாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்கிறேன். சரி ஓகே, கதை ஃபுல்லாக ஆக்சுவலாக நீங்கள் சூப்பராக சொல்லியிருக்கேன் என்கிட்ட. அவர் ஆக்சுவலாக கொஞ்சம் தமிழ் பற்றாளர். ஆமாம், அவங்க தமிழ் லிட்ரேச்சர் படித்து ரொம்ப நேரம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தொடர். ஸோ அதான். பட் எனக்கு ரொம்ப 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 அன்பு இருக்குது உங்கள் மேலே. தேங்க்யூ வெரி